This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம சேனலில் எப்போவுமே அங்கங்கே இருக்கிற மோசடி செய்திகளை வந்து மக்கள் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மோசடி சம்மந்தப்பட்ட வீடியோவை தான் பார்க்க போகிறோம். கோவையில் கணபதி கேஆர்ஜி நகரை சேர்ந்த ஜேஜு மேத்யூ என்பவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருடைய செல்போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அந்த எஸ்எம்எஸ்க்கு பின்னர் அவருக்கு 50 லட்சம் பறிபோனது. இந்த மோசடி செய்த வழக்கில் வங்கி பெண் அதிகாரி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து செல்போன், ஏடிஎம் கார்டு உட்பட 129 பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவை கணபதி கேஆர்ஜி நகரை சேர்ந்த 51 வயதாகும் ஜோஜு மேத்யூ என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருடைய செல்போனுக்கு சம்பவம் நடந்த அன்று குறுஞ்செய்தி வந்தது. அதில் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. உடனே அவர் அதிலிருந்த எண்ணுக்கு ஜோஜு மேத்யூ தொடர்பு கொண்டார். அப்போது மறுமுனையில் பேசிய நபர் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிகமாக லாபம் பெறலாம் என்று கூறினார். அதை நம்பிய அவர் முதலீடு செய்ய சம்மதித்தார். உடனே ஜோஜு மேத்யூக்கு செல்போனின் செயலியின் ஐடி மற்றும் ரகசிய எண் கொடுக்கப்பட்டது. அதில் அவர் பல்வேறு தவணைகளாக 50 லட்சம் முதலீடு செய்திருக்கிறாராம். அவர் ஒவ்வொரு முறையும் முதலீடு செய்தபோது லாபத்தொகை சேர்க்கப்பட்டதாக ஆப்பிள் காட்டியது. அவர் அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்குக்கு மாற்ற முயன்றபோது முடியவில்லை. அப்போது ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் கொடுத்த புகாரின் பேரில் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார். விசாரணையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த சிவகுமார், ஒசூரைச் சேர்ந்த குமரேசன், ஓசூர் கரப்பள்ளியைச் சேர்ந்த நித்யா ஆகிய 3 பேரும் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதில் ஒசூரைச் சேர்ந்த நித்யா தனியார் வங்கியில் உதவி மேலாளராக வேலை செய்து வருகிறார். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு நிறுவனம் நடத்துவது போல் ஜோஜு மேத்யூவுடன் பேசி 50 லட்சம் மோசடி செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. உடனே போலீசார் அந்த 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 செல்போன்கள், 9 சிம் கார்டு, 25 ஏடிஎம் கார்டுகள், 23 வங்கி புத்தகம், 62 காசோலை புத்தகம் உள்பட 129 பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் 3 பேரையும் போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தார்கள். இது குறித்து கோவை போலீசார் கூறும்பொழுது, கைதான 3 பேரும் சேர்ந்து பலரிடம் பேசி பணத்தை வசூல் செய்து கம்போடியாவில் இருக்கும் நபருக்கு கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. 3 பேரும் மொத்தம் 90 லட்சம் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக விசாரித்து வருகிறோம் என்று கூறினார்கள். ஆன்லைனில் முதலீடு செய்தால் லாபம் வரும் என்று யாராவது எஸ்எம்எஸ் அனுப்பினால் எந்த காரணம் ஒன்றும் நம்ப வேண்டாம். ஆப்பில் அதிக பணம் சேர்ந்ததாக கூட நண்பர்கள், உறவினர்கள் சொல்வார்கள். கண்முன்னே பணம் எவ்வளவு உயர்ந்துள்ளது பாருங்கள் என்று ஆப்பில் காட்டுவார்கள். ஆனால் அதனை உண்மை என்று நம்ப வேண்டாம். அப்படி ஆப்பில் காட்டப்படும் பணத்தை உங்களால் வங்கிக் கணக்கு மாற்றவே முடியாது. அப்போதுதான் இது ஏமாற்று வேலை என்பது தெரிய வரும். இப்படி பலர் தற்போது ஏமாந்து வருகிறார்கள். ரிசர்வ் வங்கியின் அனுமதி இல்லாத எந்த முதலீடு திட்டத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம். ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ நிறுவனங்களிடம்தான் பணம் தொடர்பான பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.